சரி. இன்றைக்கி ரோமர் 11ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி, அந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன், தள்ளிவிடவில்லையே. சரிங்களா? அந்த முதலாம் வசனம் 3 லைனை அதை வந்து தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி. சரிங்களா? அப்போ பாருங்கள், முதல் லைனில் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன், தள்ளிவிடவில்லையே. அப்போ பார்த்திங்கன்னா தேவன் வந்து ஜனங்களை தள்ளி விட்டாரா? அப்போ பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறாரு இப்படி இருக்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி அதிகாரத்தில் கடைசியில் பார்த்திங்கன்னா, இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவமாக இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவர் சொல்லி இருக்கிறானே. ஸோ பார்த்திங்கன்னா இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, கீழ்ப்படியாத ஜனங்கள், எதிர்த்து பேசுகிற ஜனங்கள். ஸோ பார்த்திங்கன்னா யோவானில் வந்து அப்போ சுவிசேஷம் வந்து இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ அவர் மேசியாவாக வந்தார். சரிங்களா? அவர் தான் மேசியா. இப்போ இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தள்ளிவிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா யோவான் சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் தமக்கு யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படிங்கிறது வந்து யூதர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து கீழ்ப்படியில் ஒரு எதிர்த்து பேசுகிறவர்களோ இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தேவன் வருத்தத்தோடு சொல்கிறார். அதான் பாருங்கள் 1ஆம் வசனம், இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன், தள்ளிவிடவில்லை. அப்படின்னா தேவன் வந்து அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளிவிட்டாரா? இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலன். இப்போ இந்த இது எழுதுறது வந்து பவுல் தான். ஸோ பவுல் ஒரு இஸ்ரவேலர் தான். அப்போ அவரை தன்னை பற்றி சொல்கிறார். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தே வந்து அவர் தான் தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் எல்லாமே கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார், கற்பனையை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அப்போ வந்து அவங்க தள்ளிவிடவில்லை அப்படின்னு சொல்லி கீழே வந்து அதுக்கு விளக்கத்தை சொல்கிறார். எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை எடுத்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது. ஸோ பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா 3ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 19:10. சரிங்களா? 1 ராஜாக்கள் 19:10 மற்றும் 14ஆம் வசனம் 3ஆம் வசனம் பக்கத்தில் அதை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படி இடாத 7000 பேரை எனக்காக வைத்தேன் என்பதே. சரிங்களா? அப்போ இந்த 4ஆம் வசனம் எங்கே இருக்குன்னா 1 ராஜாக்கள் 19:18. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக வைத்தேன் என்பதே. சரிங்களா? 1 ராஜாக்கள் 19 4ஆம் வசனம் பக்கத்தில் அதை போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் அங்கே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா எலியா வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே எல்லா தீர்க்கதரிசிலையும் கொலை செஞ்சுட்டாங்க, பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் மீதி இருக்கேன், என்னையும் கொலை செய்கிற தேடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருத்தத்தோடு கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது. அப்போ தேவன் சொன்ன உத்தரவு என்ன அப்படின்னா, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியதால் 7000 பேரை எனக்காக வைத்தேன் என்பதே. ஸோ பார்த்திங்கன்னா அவர் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவர் மட்டும் இல்லை, 7000 பேர் பாகால் வழிபடாத வணங்காத 7000 பேரை வச்சுருக்கேன்னு சொல்லி தேவன் சொன்னது வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அப்போ ஒரு குரூப்பை வந்து ஆண்டவர் வச்சுருக்கார். அப்படி போல் இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்வதன்படி ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா யூதர்கள் நிறைய பேர் இருந்தாலும் ஒரு குரூப் ஆஃப் யூதர்களை வந்து தேவன் வந்து ரட்சிச்சிருக்கார். சரிங்களா? அது எப்படி ஏன் ரட்சித்தார் அப்படின்னா கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாக தேவன் வந்து ரட்சிச்சிருக்கார். இப்போ மெஜாரிட்டியான யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொள்ளலை. சரிங்களா? அவர் தான் மேசியா அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளலை. ஆனால் கிருபையினால் ஒரு பங்கு யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ மேசியா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குரூப் வந்து ஏற்றுட்டாங்க. சரிங்களா? அதான் சொல்ல ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியையினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. ஸோ பார்த்திங்கன்னா அது வந்து கிரியையினாலே வந்து இல்லை, கிருபையினால தான் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா கிருபையானது கிருபை அல்லவே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அன்றியும் அது கிரியையினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. ஸோ அதான் இடத்துல சொல்கிறார். அப்படியானால் என்ன? இஸ்ரவேலரோ தேடுகிறதை
அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். ஸோ இஸ்ரவேலர் வந்து எதை தேடுறாங்க? ஸோ எதை தேடுறாங்கன்னா, கிரியை மூலமாக ஏதாவது ஒன்று கிரியை செஞ்சால் அது மூலமாக வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி தேடுறதுனால அவங்க வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். அது எப்படி அடைந்தாங்கன்னா, ஸோ பார்த்திங்கன்னா இஸ்ரவேலர் வந்து கிரியை பிரமாணம், சுயநீதி, கிரியை செஞ்சு ரட்சிப்பை பெறும் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அதனால் வந்து அது அவங்க கிடைக்கல. ஆனால் பார்த்திங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னா, அதுலேயே தெரிந்து கொண்டவர்கள் வந்து தேவனுடைய கிருபையினால் அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. வந்து கிருபையை சார்ந்திருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அதனால் விசுவாசத்தை கொண்டு அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ மேசியா என்று ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாங்க, உலக ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க, அவர் தான் மேசியான்னு சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்திங்கன்னா அவருடைய இறுதிய கடினத்து நிமித்தம் வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இறுதிய கடினப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 8ஆம் வசனம் பாருங்கள். கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குன்னா, ஏசாயா 29:10, 8ஆம் வசனம் பக்கத்தில் ஏசாயா 29:10. பார்த்திங்கன்னா தேவன் வந்து அவர்களுக்கு கனநித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் வந்து அவர்களுக்கு கொடுத்தார். ஏன்னா அவங்க இறுதிய கடித்த நிமித்தம் வந்து அவங்களுக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலுமாக கடவது, காணாதபடிக்கு அவருடைய கண்கள் படக்கடவது, அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். ஸோ இந்த வசனம், இந்த 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் எங்கே இருக்குன்னா, சங்கீதம் 69, 22, 23. சரிங்களா? சங்கீதம் இந்த 9ஆம் வசனம் பக்கத்தில் 9, 10 எங்கே இருக்குது அப்படின்னா, சங்கீதம் 69, 22, 23. அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடல்துக்கான கல்லும் பதிலுக்கு பதிலும் தக்கமாக கடவது, காணாதபடிக்கு அவருடைய கண்கள் அந்தகாரப்படவது, அவருடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும். ஸோ என்ன தாவீது சொல்கிறாருன்னா, அவர்களுடைய இறுதிய கடினத்து நிமித்தம், அவருடைய கீழ்ப்படியாத முரட்டு குணத்து நிமித்தம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க என்ன செஞ்சாலும் அது வாய்க்காமல் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரிங்களா? அப்போ வந்து அவங்க பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி அங்கெல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து மிதப்பாக இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தாவீது என்ன ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே அவர்கள் வந்து செய்கிறதெல்லாம் வந்து வாய்க்காமல் போகட்டும், அது அவங்களுக்கு அது அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே அவங்களுக்கு இடரல் உண்டாக்கும்படியாக செய்யுங்க, காணாது இருக்கிற அந்த குருட்டு கண்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறார். சரிங்களா? ஏன்னா அவங்களோட இருதயம் வந்து கடினமாக இருக்குது, கீழ்ப்படியாத ஜனங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 11ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் அடுத்த பகுதி. சரிங்களா? 11ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் கடைசி பகுதி, 2ஆம் பகுதி. அந்த 11ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவளுடைய தவறுதினாலே புரஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஸோ அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? பார்த்திங்கன்னா 11ஆம் வசனம் தான் தலைப்பு. 11 முதல் 36 வரை கடைசி பகுதி. சரிங்களா? 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவளுடைய தவறுதினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஸோ பார்த்திங்கன்னா விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள்னு கேட்குறேன், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவளுடைய தவறுதினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுடைய தவறு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, புறஜாதிகளுக்கு வந்து ரட்சிப்பு. அப்போ யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ மேசியா அவர் தான் ரட்சகன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள, அதனால் என்ன ஆச்சுன்னா சான்ஸ் வந்து எங்கே போயிடுச்சுன்னா புறஜாதிகளுக்கு போயிடுச்சு. அப்போ புறஜாதிகள்லாம் வந்து சுலபமாக வந்து ரட்சிக்கப்படுறாங்க, அவங்க வந்து எளிமையாக வந்து ரட்சிக்கப்படுறாங்க. பார்த்திங்கன்னா அப்போ யூதர்களுடைய தவறு வந்து, அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாக இருக்க, அவர்களுடைய நிறைவு எவ்வளோ அதிகமாக எப்படி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா யூதர்கள் இது ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். அப்போ புறஜாதிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து தெய்வமாக ஏற்றுக்கொள்ள, இரட்சகராக ஏற்றுக்கொள்ள. அப்போ அவர்கள் செய்த அந்த தவறு வந்து
புறஜாதிகளுக்கு வந்து ஐஸ்வர்யமாக இருக்குது. அதனால் வந்து புறஜாதிகள் அதிகமாக ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவர்களுடைய தவறே புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாக இருந்துச்சுன்னா அவர்களுடைய நிறைவு எவ்வளவா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ வந்து அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ மேசியாவை ஏற்றுக்கொள்ள, ஒருவேளை அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ மேசியாவை ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா யூதர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவ மேசியான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போவே வந்து என்னென்னா அவங்க எல்லாருமே போய் சுவிசேஷங்களாக போய் தேவ வசனத்தை எடுத்துக்கொண்டு போய் உலகம் ஃபுல்லாக போய் சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து ரட்சிப்புக்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அதான் சொல்கிறார், அவருடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் குறைவு வந்து புறஜாதிகள் ஐஸ்வர்யமாக இருக்க, அவர் நிறைவு எவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால ரட்சிப்பு வந்துச்சு. அவங்க ஒருவேளை ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா இன்னும் சுவிசேஷம் அதிகமாக வந்து புறஜாதிக்குள்ளே போய் ஒரு பெரிய அறுவடை வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். புறஜாதியாராக உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாக இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டுமென்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, புறஜாதியார் இடத்துல உங்கள்கிட்ட பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாக இருக்கிறதுனாலே. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் பவுலுடைய சரியான அழைப்பு என்ன அப்படின்னா பார்த்தா புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா பேதுரு வந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு யூதர்களுக்கு வந்து அப்போஸ்தலர். இவர் வந்து புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். ஸோ இவர் பவுலுடைய கரெக்டான காலிங் என்ன அப்படின்னா புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். சரிங்களா? இதுதான் அவருடைய இந்த இதில் அவருடைய கரெக்டான காலிங் வந்து இது புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். நாளே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா யூதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள. இப்போ பார்த்திங்கன்னா இவருடைய அழைப்பு என்னென்னா புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். ஸோ அப்படின்னா இவருக்கு மேலே இருந்த ஒரு அபிஷேகம், ஒரு காலிங் என்னென்னா இங்கே போய் புறஜாதிகள் மத்தியில் போய் இவருடைய ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாலும் அவங்க பெரிய கூட்டம் வந்து ரட்சிக்கப்படும். சரிங்களா? அது இவருடைய கிருபை. சரிங்களா? அதனால தான் சொல்கிறாரு, இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்னென்னா புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். அப்போ புறஜாதிகள் மத்தியில் போய் இப்போ யூதர்கிட்ட சொல்கிறத விட புறஜாதிகள்கிட்ட போய் அந்த அபிஷேகம், அந்த கிருபையை வந்து தேவன் வச்சுருக்காரு. ஸோ அதான் இயேசு கிறிஸ்துவ இடத்துல சொல்லுவார், நீ வந்து எருசலேம் விட்டு போயிரு, நீ சொல்கிறத வந்து யூதர்கிட்ட போய் நீ இந்த சாட்சியெல்லாம் சொன்னீன்னா இந்த யூதர்கள் வந்து நீ சொல்கிறத வந்து நம்ப மாட்டாங்க, ஆனால் புறஜாதிகிட்ட போய் நீ இந்த சுவிசேஷத்தை சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய அழைப்பு, அந்த அபிஷேகம், அந்த கிருபை வந்து அதுதான். சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் என்ன வச்சுருக்காரோ அதை வந்து அவங்க வந்து பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஒரு சுவிசேஷகராக வச்சுருந்தாங்கன்னா சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் வைத்த அந்த சுவிசேஷ அபிஷேகத்தின் மூலமாக அந்த கிருபை வரங்கள் மூலமாக நிறைய ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியும். ஒரு டீச்சராக இருந்தாங்கன்னா அந்த டீச்சிங் மூலமாக வந்து அநேக ஜனங்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வாங்க. அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்குள்ளே வரும். ஸோ அதே மாதிரி தான் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு வந்து புறஜாதிகளுக்கான அப்போஸ்தலன் அந்த கிருபையை வச்சுருக்காரு. அதனால் வந்து அதன் மூலமாக அநேக புறஜாதிகள் தொடப்படுவாங்க. அதை நான் வந்து சிறந்து நல்லா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி, அதனால் வந்து என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ இவர் வந்து இந்த இடத்துல ஒரு பொதுவான ஒரு கூட்டத்தில் போய் யாருமே இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாத இடத்துல போய் இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னார்னா அங்கே அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இது வந்து அவர் மேல் வைத்த அந்த அழைப்பும் கிருபை. சரிங்களா? அப்போ அதன் மூலமாக அநேகர் தொடப்படுவாங்க. அதனால் வந்து தேவன் எனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை நான் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்துக்கு ஒப்புறுதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் எண்ணமாய் இராது. மரித்தோர்லேருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா? ஸோ பார்த்திங்கன்னா அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்துக்கு அப்பா பார்த்திங்கன்னா அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவை ஏற்றுக்கொள்ள அது வந்து உலகத்தை ஒப்புறதாக இருக்க அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் எண்ணமாயிராது. ஸோ அப்போ ஒரு வேளை வந்து அவங்க தள்ளிவிடாமல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா அதை அங்கீகரித்துட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறார். மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல், இப்போ மரித்தவங்க வந்து ஜீவன் பெற்றது போல் இருக்கும் அல்லவா? அப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அது வந்து பிரஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ முதற்பலனாகிய பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்தமா எல்லாமே நல்லா இருக்கும்.
வேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா வேர் அப்படின்னா யாருன்னா இப்போ இயேசு கிறிஸ்துவ தான் குறித்து. அப்போ நம்ம அந்த நல்ல வேர் இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல மரமாக வளரும், அந்த கிளைகளும் நல்லா இருக்கும். அந்த அந்த மரத்தில் எந்தெந்த கிளைகளெல்லாம் ஒட்டப்படுதோ அதோடைய சாரமும் வந்து நல்ல பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல கனிகளை கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஆனால் வேர் மோசமாக இருந்துச்சுன்னா அந்த மரமும் மோசமாக இருக்கும், அதில் வர்ற கனிகளும் வந்து என்னாகும், சரியாக இருக்காது, அது மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாக இருந்தானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டாமல் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமைக்கிறதென்று நினைத்துக்கொள். ஸோ பார்த்தீங்கன்னா காட்டொலிவ மரமாகிய நீ, ஸோ அந்த ஆண்டத்தில் வந்து சில ஓமைகளை வச்சு சொல்கிறாரு. காட்டொலிவ மரம் அப்படிங்கிறது புறஜாதியை குறிக்கிறது. ஸோ காட்டொலிவ மரமாகிய நீ அப்படின்னா புறஜாதிகளை சொல்கிறது. அப்போ ஒரு காட்டொலிவ மரம் இருக்குது, அது வந்து காட்டொலிவ மரம் புறஜாதிகள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காட்டொலிவ மரங்களில் இருக்கிற கிளைகள், ஸோ காட்டொலிவ மரத்தில் இருக்கிற கிளைகள், இப்போ ஒவ்வொரு கிளையும் வந்து ஒவ்வொரு புறஜாதியார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா காட்டொலிவமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாக இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டினால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு நல்ல ஒலிவ மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ஒலிவ மரம் இருக்குது, அதில் இருக்கிற சில கிளைகள் வந்து முறிக்கப்பட்டிருக்கு. ஸோ நல்ல ஒலிவ மரம் எதை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்குது, சரிங்களா. அதில் இருக்கிற கிளைகள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குது, சரிங்களா. அப்போ நல்ல ஒலிவ மரம் வந்து நல்ல ஒலிவ மரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது, சரிங்களா. அப்போ காட்டொலிவ மரம் வந்து புறஜாதியை குறிக்குது, அதில் இருக்கிற கிளைகள் வந்து புறஜாதி ஜனங்கள், நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அவிசுவாசத்தினாலே அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதனால நல்ல ஒலிவ மரத்தில் இருக்கிற கிளைகள் வந்து முறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, காட்டு ஒலிவ மரத்தில் அதில் இருக்கிற ஒரு கிளையை பிடுங்கி நல்ல ஒலிவ மரமாக இயேசு கிறிஸ்துவோட ஒட்டி வைக்கிறார், சரிங்களா. அப்படி இருக்கும்போது அப்போ நல்ல ஒலிவ மரங்கள் இருக்கிற கிளைகள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்க வந்து அவிசுவாசத்தினால அந்த கிளைகள் முறிக்கப்பட்டு போயிடுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, காட்டு ஒலிவ மரமாகிய நம்ம புறஜாதியாக இருக்கிறவங்கள என்ன பண்ணுறோம், அந்த கிளைகள், அந்த காட்டு ஒலிவ மரத்தில் இருக்கிற கிளைகளிலிருந்து பிடுங்கி நல்ல ஒலிவ மரமாக இயேசு கிறிஸ்து அந்த மரத்தில் போய் வந்து ஒட்டி வைக்கிறார். அப்போ ஒட்டி வைக்கும்போது அந்த புறஜாதியார் வந்து இஸ்ரவேல் அந்த நல்ல ஒலிவ மரங்களுடைய கிளைகள் முறிக்கப்பட்ட அந்த கிளைகளை பார்த்து பெருமை பாராட்டது அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நீ புறஜாதியிலிருந்து நீ ரட்சிக்கப்பட்ட பின்பு யூதர்கள் வந்து ரட்சிக்கப்படல, அவிசுவாசியாக இருக்காங்க, நீ ஏற்றுக்கொண்ட, நீ ஆனால் அவர்களுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாத அப்படின்னு சொல்கிறார். பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீ வந்து வேரை சுமக்கலை, வேர் தான் உன்னை சுமக்குது. ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்து தான் நம்ம யோவான் 15 பார்க்குறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் வந்து மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னோட நீ இல்லைன்னா நீ வந்து வெட்டுண்டு போவ, நீ கனி கொடுக்க மாட்ட, பட்டு போவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத இந்த யோவான் 15 பார்க்குறோம். அதே தான் இங்கே சொல்கிறார். நல்லது, அவிசுவாசத்தினால் அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாயிராமல் இரு. அப்போ அவிசுவாசத்தினால் அவைகள் முறித்து போடப்பட்டன. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்களுடைய அவிசுவாசத்தினால் அவங்க வந்து அந்த நல்ல காட்டொலிவமாக இயேசு கிறிஸ்துவோட ஒட்டலை, அது வந்து முறித்து போடப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். நீ விசுவாசத்தினால் நிலை நிற்கிறார், மேட்டிமை சிந்தையாக இராதே. ஆனால் பார்த்தீங்கன்னா நீ விசுவாசத்தினால தான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்க, இயேசு கிறிஸ்துவோட ஒட்ட வச்சுருக்க, இயேசு கிறிஸ்து உன்னை ரட்சிச்சிருக்கார், அவருடைய ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கார். ஆனால் நீ மேட்டிமை சிந்தையாக இராமல் இரு அப்படின்னு சொல்கிறார். சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விடாமாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஸோ சுபாவ கிளைகள் அப்படின்னா யார் அப்படின்னா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குது. அப்போ நல்ல ஒலிவ மரம் இயேசு கிறிஸ்து, சரிங்களா. அதில் ஒட்ட வைக்கப்பட்ட சுபாவ கிளைகள். ஸோ பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து முறித்து போடப்பட்ட, பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து தேவன் வந்து தப்ப விடலை, சரிங்களா. அப்போ உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். ஸோ பார்த்திங்கன்னா விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பை அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கீழ்ப்படியாதனால அவர்களிடத்தில் கண்டிப்பை காட்டினார். ஆனால் புறஜாதியாராகிய உன்னிடத்தில் வந்து தயவை காண்பித்தார்.
அந்த தயவினாலே நிலைத்திருப்பாய், ஆனால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். ஸோ அப்படின்னா இயேசு கிறிஸ்து உன்னை புறஜாதியாராக இருந்த உன்னை இயேசு கிறிஸ்து உன்னை ரட்சிச்சிருக்கார். அப்போ நீ அவருடைய விசுவாசத்தில் உறுதியாக இரு. நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, நீ அவருடைய விசுவாசத்தை பிடிச்சிக்கோ. நீ அவரை ரட்சிக்கப்பட்டால் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு அப்படின்னு சொல்லி பாவத்திலேருந்து கொண்டு வந்திருக்காரு. அப்போ நீ மறுபடியும் பாவத்தில் நிலைநிற்காத. நீ மனம் திரும்பி குணப்பட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அவர் வார்த்தை கீழ்ப்படி அப்படின்னு சொல்கிறார். நீ மறுபடியும் போய் இஷ்டத்துக்கு புறஜாதியாக இருக்கிற மாதிரி உலக பிரகாரமாக உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிஞ்சின்னா நீ மறுபடியும் அவிசுவாசியாகி நீயும் வெட்டப்படுவா. அப்போ பார்த்தீங்கன்னா நீ தேவனிடத்தில் ஐக்கியமாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரிங்களா? அதான் சொல்கிறார். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க அவிசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ள நிலைத்தினா தேவன் அவங்க ஒட்ட வைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறாரு. ஸோ அவிசுவாசத்தினால அவங்க பேசியாக தான், அதாவது ஏகோவாத தேவன் நினச்சிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவ மேசியான்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள அவிசுவாசமாக இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்களையும் தேவன் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். சுபாவத்தின்படி காட்டொழுவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒரு மரத்திலே ஒட்டப்பட்டிருந்தால் சுபாவ கிளையாக அவர்கள் தங்கள் சுய ஒளிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஸோ பார்த்திங்கன்னா காட்டொழுவ மரத்தில் இருந்த புறஜாதியார் எடுத்து தேவன் என்ன பண்ணுவார், நல்ல ஒளி மரத்தில் ஒட்ட வச்சுருக்காரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சுபாவப்படியே நல்ல ஒளி மரத்தில் இருந்தாங்க. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அந்த இதில் சுபாவத்தின் கிளையாக அவர்கள் தங்கள் சுய மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? பார்த்திங்கன்னா ஆனால் தேவன் அவளை மறுபடியும் ரட்சித்து அவளை சேர்த்துக்கொள்வது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், சோதர் முக்கியமான வசனம் பாருங்கள். அவர் ரகசியத்தை சொல்கிறேன்னு சொல்கிறார். புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரமாக இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஸோ பார்த்திங்கன்னா புறஜாதியரோட நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலருக்கு ஒரு பங்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். ஸோ அப்படின்னா புறஜாதியாரோட நிறைவு உண்டாகும் வரைக்கும் அப்படின்னா தேவன் ஒரு குறிப்பிட்ட கவுண்டிங் நம்பர் வச்சுருக்காரு. சரிங்களா? இப்போ இவ்வளோ புறஜாதிகள் லட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சுருக்கார். அந்த கணக்கு நிறைவேறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ இப்படியா இதுதான் தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்குது. சரிங்களா? அப்போ தேவனுடைய திட்டம் வித்தியாசமாக இருக்குது. சரிங்களா? அப்போ தேவன் ஒரு மாதிரியாக நடத்துகிறாரு. அவருடைய பிளான்ஸ் எல்லாம் வேறு. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு புறஜாதியாருடைய ஒரு கணக்கு நிறைவேற வேண்டியதாக இருக்குது. ஒரு புறஜாதியார் இவ்வளோ ஜனங்கள் ரட்சிக்கப்படுற அப்படின்னு சொல்லி வச்சுருக்கார். அது நிறைவடைஞ்ச உடனே எல்லா இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த பிரகாரமாக இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து அவபக்தியை யாக்கோவை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுக்கு செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ஸோ அந்த 26, 27 வசனங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 59, 20, 21 வசனம். சரிங்களா? ஏசாயா 59, 20, 21. சரிங்களா? ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க. அப்போது எப்படி அவங்க ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னா, மீட்கிறவர் சீயோனிலிருந்து அவபக்தியை யாக்கோவை விட்டு அகபக்தியை நான் பாவங்களெல்லாம் நீக்கும் போது இதுவே நான் அவர்கள் செய்யும் உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறார். சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டிருக்கிறார்கள். சரிங்களா? அப்போ சுவிசேஷத்தை குறித்து அப்போ மற்றவங்க புறஜாதிகள் எல்லாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அதனால் யூதர்கள் அவங்கள பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அடுத்த வசனம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், 29ஆம் வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஸோ பார்த்திங்கன்னா அவருடைய கிருபை வரங்களும் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஸோ பார்த்திங்கன்னா இந்த அழைப்பு எப்போ வருது அப்படின்னா, நம்ம தாயின் கருவில் உண்மையாக முன்னாடி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுது. சரிங்களா? அப்போது எரேமியா கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, தாயின் வயிற்றில் இருக்கும்போதே உன்னை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா பவுல் எழுதும்போது உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்ம முன்குறித்த தேவன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இப்போ முன்னாடியே
குறிச்சிட்டார். நம்ம வந்து அதே மாதிரி ஒன்று யோவானில் சொல்லும்போது சொல்கிறார், அவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது மற்ற எதுனாலும் பிறக்காமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தேவன் டிசைன் பண்ணி அனுப்பிட்டார். சரிங்களா? இப்போ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவனை வந்து இந்த அழைப்பு உனக்கு இருக்குது, இவன் வந்து இப்படியா செய்யணும், ஊழியத்தை இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து டிசைன் பண்ணி தான் வந்து தேவன் வந்து உலகத்துக்குள்ளே அனுப்புகிறார். சரிங்களா? அப்போ ஒரு அழைப்பு ஒருத்தர் மேலே இருந்துச்சுன்னா அது வந்து மாறாது. சரிங்களா? இப்போ ஒருத்தர் வந்து சுவிசேஷகர் அழைச்சார்னா சுவிசேஷ அழைப்பு தான், அதை வந்து ஆண்டவர் மாற்ற மாட்டார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா என்ன வரங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காரோ அதுக்கான கிருபைகள் வரங்கள் அது வந்து தேவன் வந்து மாற்ற மாட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். அப்போது அதான் பொண்ணு பேதில் சொல்லும்போது சொல்கிறாரு, 2 பேதுருவில் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள், இது செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறுவதில்லை. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு என்ன அழைப்பு வச்சுருக்காருன்னு சொல்லி அவரோட ட்ராக்கை பிடிச்சிட்டிங்கன்னு வைங்க. ட்ராக்கை பிடிச்சின்னா ட்ராக் பிடிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். ட்ராக் இப்போ ஆண்டவர் எனக்கு இந்த அழைப்பு தான் வச்சுருக்காரு, இதுக்கு தான் என்னை தெரிந்து கொண்டான்னு சொல்லி அந்த ட்ராக்கை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அவங்கள அடிச்சிக்க ஒரு சக்தி கிடையாது, உங்களை அழிக்க ஒரு சக்தி கிடையாது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவனா போதும் எப்படின்னு சொல்லி ஆண்டவராக அதாவது அனுபவிச்சால் ஒழிய எனக்கு அந்த ட்ராக்கை பிடிக்கிறது தான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை வந்து இடறாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே என்னை குறித்து என்ன அழைப்பு வச்சுருக்கீங்க, இப்போ என்ன பார்த்தீங்கன்னாலும் அப்போ சுவிசேஷகராக அழைக்கப்பட்டிருந்தால் கூட ஒரு சுவிசேஷகரை தேவன் ஒரு மாதிரி பயன்படுத்துவார், இன்னொரு சுவிசேஷகரை இன்னொரு மாதிரி பயன்படுத்துவார். சரிங்களா? அப்போ சுவிசேஷம் அப்படிங்கிறது அழைப்பு, அப்போ தேவன் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா வித்தியாசம், அதுதான் தெரிந்து கொள்ளுதல். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை எதற்காக முன்குறிச்சிங்க, என்னை எதற்காக தெரிந்து கொண்டீங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிச்சயமாக கொஞ்சமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்போ சரியாக அவரோட ட்ராக்குள்ளே வந்து ஆண்டவர் வந்து விடுவார். சரிங்களா? அப்போ அந்த ட்ராக்கை பிடிச்சிட்டு ஆண்டவரே நம்பி போகும்போது அடுத்த ஸ்டெப்பு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். அப்படி ஆண்டவராக நடத்தும் போது ஆவியானவரை உங்களை நடத்துவார் பாருங்கள், நீ இதை செய்யன்னு சொல்லி. அப்போ அதை மட்டும் செஞ்சால் போதும், அதுக்கு மிஞ்சி வந்து தேவன் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க மாட்டார் நம்மகிட்ட. அவர் என்ன சொல்கிறாரோ அது செஞ்சால் போதும். சரிங்களா? அப்போ அவருடைய அழைப்பை புரிஞ்சு கொண்டு அவருடைய ட்ராக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நான் ஆண்டவர் கரெக்டாக அழகாக நடத்தி கொண்டே போவார். சரிங்களா? அப்போ பாடுகள் பிரச்சனைகள் வரும், பட் ஆனால் அவர் ட்ராக்குள்ளே இருக்கிறது, அவருடைய சித்தத்துக்குள்ளே இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்து பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். ஸோ பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியலை, அதனால் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாதனால புறஜாதிகளுக்கு வந்து இரக்கம் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்து பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியலை, அப்போ ஆனால் வந்து அந்த கீழ்ப்படியாதனால பின்பு உங்களுக்கு கிடைத்த புறஜாதிகளுக்கு கிடைத்த இரக்கத்தினால இரக்கம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா தேவனுடைய இரக்கம் வரும்படியாக அப்போ எல்லாருமே கீழ்ப்படியாமைக்குள்ளே தான் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த கீழ்ப்படியாமையினால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டுச்சு. சரி, அந்த இரக்கத்தினால அந்த தேவன் வந்து கிருபையை கொண்டு எல்லாரையும் வந்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 33 வசனம் பாருங்கள். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஸோ பார்த்திங்கன்னா அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளோ பெரிய இருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மன்னிப்பதில் வந்து ஐஸ்வர்யம் உள்ளவர், அன்பில் ஐஸ்வர்யம் உள்ளவர், வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா வானம் பூமி இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய தான். சரிங்களா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அவர் தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஐஸ்வர்ய சம்பர்னர். சரிங்களா? அவர் பேரே வந்து ஐஸ்வர்ய சம்பர்னர், தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பர்னராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவையெல்லாம் நிறைவாக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். சரி, பார்த்தீங்களா? குறைவை நிறைவாக்குதல் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தை காண்பிக்கிறதில் ஐஸ்வர்யம் உள்ளவர். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொழுதுகளுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய ஞானம், அறிவு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தான்னு சொல்லுவார். அவர் ஞானத்தினால தான் பூமியை அஸ்திபடுத்தி பார்த்திங்கன்னா ஒரு ஞானம் எவ்வளோவா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், வேதத்தில் நான் பார்க்குறோம் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் ஒரு சின்ன பிட்டு தான். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு பிட்டு தான். பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ அவருடைய ஞானத்துக்கு முன்னாடி வந்து எதுவுமே நிற்க முடியாது. சரிங்களா? பார்த்திங்கன்னா அவருடைய அறிவு பார்த்திங்கன்னா
அவருடைய அறிவு அளவில்லாதது அப்படின்னு சொல்லி சங்கீதம் 147 பார்க்குறோம். பார்த்திங்கன்னா கொலோசியரில் நம்ம வாசிக்கிறோம், அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஸோ பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்படி நியாயம் தீர்ப்பார், அவருடைய வழிகளே வந்து வித்தியாசமான வழிகள். பார்த்திங்கன்னா ஏசாயாவில் சொல்லும்போது சொல்கிறாரு, அதாவது வானத்துக்கு பூமி எவ்வளோ தூரமாக இருக்கோ அதே மாதிரி உன் வழிகளை பார்க்கலாம் வழிகளும் அதாவது உன்னோட நினைவுகள் பார்க்கலாம் என் நினைவுகள் அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார். ஸோ இந்த 34ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 40:13 சரிங்களா. அந்த 34ஆம் வசனம் முதல் பகுதி, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அது எங்கே இருக்குன்னா ஏசாயா 40:13. அடுத்த பார்த்திங்கன்னா அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார், அது எங்கே இருக்குன்னா எரேமியா 23:18. அந்த 34ஆம் வசனம் 2ஆம் பகுதி அது எங்கே இருக்குன்னா எரேமியா 23:18. அடுத்த 35ஆம் வசனம் பாருங்கள், தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா யோபு 41:11 சரிங்களா. 35ஆம் வசனம் பக்கத்தில் யோபு 41:11 அதை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார். அப்போ தேவனை வந்து யாரும் வந்து அறிஞ்சிக்க முடியாது சரிங்களா. அப்போ அதான் சொல்கிறார், தேவனை வந்து நம்ம அறிஞ்சிக்க முடியாது. ஸோ அதான் அந்த இடத்துல சொல்கிறார். பார்த்திங்கன்னா அவருடைய பிளான்ஸு அவருக்கு வந்து அவர் யாரோடய உட்காந்து வந்து அவர் வந்து ஆலோசனை பண்ணல சரிங்களா. அவர் வந்து தனக்கு எதாவது கிடைக்கணும்னு சொல்லி யார்கிட்டையும் ஆலோசனை பண்ணல, தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார். ஸோ பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று கொடுத்து அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளும்படியாக வந்து அவர் வந்து அப்படி இப்போ யாருக்குமே வந்து அவர் கடனாளி இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா அவராக கொடுக்குறாரு சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா அவர் எதுவுமே செய்கிறதில்லை. அப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து சர்வ வல்லவர் சரிங்களா. அப்போ எல்லாம் அவரால் கூடாதது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 36ஆம் வசனம் பாருங்கள், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாத. பார்த்திங்கன்னா இந்த வானம் பூமி சகல சிருஷ்டிப்புகள், கடல் மலைகள், ஸோ பார்த்திங்கன்னா மரங்கள் செடி கொடிகள் மற்றும் உயிரினங்கள் பறவைகள் மீன்கள், ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே படைத்தது வந்து அவர் தான். மனுஷர்கள் மிருகங்கள் எல்லாமே இப்போ படைச்சிங்கன்னா எல்லாமே எதுக்குன்னா அவராலும் அவர் மூலமாகி அவருக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார் சரிங்களா. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாதாக. ஸோ இவ்வளோ பெரிய தேவன் வந்து ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், போற்றப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர். அதனால் வந்து நீங்கள் அவருக்கு அஞ்சு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. ஸோ இதுதான் இந்த 11ஆம் அதிகாரம் சரிங்களா. இப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தேவன் வந்து ஜனங்களை தள்ளிவிட்டாரோ பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரட்சிக்கப்படலை, அப்போ தேவன் தள்ளிவிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை பார்த்திங்கன்னா எப்படி எலியாக்கிட்ட சொல்லும்போது வந்து எலியா சொல்கிறார், நான் ஒருத்தன் மட்டும் மீது இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் பார்த்திங்கன்னா பாகாலை மொத்தம் செய்யாத 7000 பேரை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பங்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஒரு பங்கு யூதர்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா கனநித்திரையின் ஆவியை வந்து தேவன் வந்து அவளுக்கு கொடுத்துருக்காரு. இருதயத்தை கடினத்து நிமித்தம் கீழ்ப்படியாத நிமித்தம் அப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அவர்களுடைய தவறு வந்து என்ன ஆச்சு, அவர்கள் வந்து மேசியாவை ஏற்றுக்கொள்ளாதனால அந்த தவறு வந்து புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு, அதனால் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைச்சது. அப்போ அவங்க வந்து ஒரு வேளை வந்து மேசியாவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுடைய நிறைவு எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ புறஜாதிகளுக்கு கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, பார்த்திங்கன்னா நல்ல ஒலிவ மரம் வந்து இயேசு கிறிஸ்து சரி. நல்ல ஒலிவ மரம் வந்து இயேசு கிறிஸ்து. அதில் வந்து இருக்கிற கிளைகள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க வந்து அவிசுவாசத்தினால வந்து அது வெட்டப்பட்டிருக்கு. ஆனால் வந்து காட்டொலிவ மரம் அப்படிங்கிறது வந்து புறஜாதிகளை குறிக்கிறது. காட்டொலிவ மரத்தில் இருக்கிற கிளைகள் வந்து அதில் இருக்கிற அந்த புறஜாதி ஜனங்கள். ஸோ தேவன் என்ன பண்ணுறாரு, தம் கிருபையின் மூலமாக புறஜாதிகளை ரட்சித்து காட்டு ஒளிவ மரத்தில் இருக்கிற அந்த கிளையை எடுத்து அதில் என்ன பண்ணுறாரு, நல்ல ஒளிவரமாகிய அவங்களை ரட்சித்து இயேசு கிறிஸ்துவக்கிட்ட ஒட்டுறாரு. அதனால் வந்து நீ வந்து புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அவங்க வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து குறித்து அவங்க வந்து பெருமை பாராட்டாதீங்க, அவங்க மேலே வந்து நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களில் கண்டிப்பாக இருந்தார்.
புறஜாதிகள் இடத்துல தயவு வைச்சான்னு பார்க்குறோம். அப்போ தேவன் வந்து தயவுனால் உன்னை ரட்சிச்சிருக்கார், புறஜாதியராக உன்னை ரட்சிச்சிருக்காரு. ஆனால் வந்து உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள், உன் ரட்சிப்பை காத்துக்கொள், மறுபடியும் பாவத்துக்குள்ளே போகாத, உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி தேவன் வந்து சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புறஜாதியரோட நிறைவு உண்டாகும் வரைக்கும் ஒரு பங்கு வந்து கடினமாக இருக்கும். புறஜாதியருடைய நிறைவு அந்த கவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்ரவேலர் எல்லாம் வந்து ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த தேவன் இரக்கமுள்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு எல்லாம் வந்து அதனுடைய ஆழம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா தேவனுடைய சிந்தையை அறிந்தவன் யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே அவர் மூலமாயும் அவருக்காகவும் அவரால் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருக்கு என்றைக்கு மகிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் புறஜாதியாரை ஏசப்பா, நீர் புறஜாதியாராக இருந்த அநேகரை வந்து ஏசப்பா உடைய கிருபையினால் ரட்சித்து கொண்டீங்களே, அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை வளங்களும் அழைத்த அழைப்பும் மாறாதவர்களே உங்கள் ஸ்தோத்திரம். உடைய திட்டங்கள் உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் வந்து அதிசயமாக இருக்குது, அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு ஆழம் அவ்வளோ அதிகமாக இருக்குது, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வழிகள் ஆராயப்படாதவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் உம்மாலே உண்டாயின்னு அதை நமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே எல்லாம் மகிமை செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்ததை ஏசப்பா எப்படி பவுல் சொன்னது போல் என் ஊழியத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொன்னது போல் ஏசப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளை ஞானமாக உமக்காக பயன்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும், இந்த ராஜ்யம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. அதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டு இயேசு நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம். நல்ல பிதாவே, ஆமென்.